ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது மான்வாவை தான் பார்க்க போகிறோம். போன மான்வாவை நான் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. முக்கியமான ரீசன் அவளைக்கும் வியூஸ் வந்து போகலை. வந்து ரிவெஞ்ச் ஓவர் பவர் இந்த டைப்பில் தான் போகும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நானும் அதுக்கேற்ற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டோரியோட ஒரு வியூவை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் என்ன கதைன்னு. நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஹோலி சார்ட் ஆஃப் லைட் அது எடுக்கிறதுக்கும் டீமன் சார்ட் ஆஃப் டார்க் அது எடுக்கிறதுக்கும். நான் அது ரெண்டுத்துல நம்ம ஆள் எடுத்தது அந்த டீமன் சார்ட். அதை தான் எடுத்து எந்த விதமான கவலையும் இல்லாம அந்த ஹோலி சார்டோட கிரிப்பை அப்படியே வெட்டி விடுறான். நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவனோட ஃபியூச்சர் செல்ஃப் இது ஹோலி சார்டால தான் இறந்து போகணும். அதனால தான் இவன் டீமன் சார்டா இருக்கிற அந்த டார்க்னஸ் அதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கான். இவனோட ப்ரீவியஸ் லைஃப்ல லியோன் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஷேடோ அசாசினா மாறி இருப்பான். அவன் இந்த நேஷனுக்காக ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிருப்பான். மாஸ்டரை கிளியர் பண்றது நேஷனுக்காக அவன் பண்ணாத விஷயமே இல்ல, லாயலிட்டியா தான். கடைசியில அவனுக்கு கிடைச்சது அது ஏமாத்துறது தான். கடைசியில நம்ம ஹீரோ ஏமாந்து போயிட்டான். அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ பண்ணா. ஒரு ஷேடோ மாதிரி அவனோட பிரதரோட சைட்லயே இருந்தான். ஆனா எந்த கான்டினென்ட்டை இவன் காப்பாத்த பார்த்தானோ அவங்களே எதிர்த்து இவன் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. அங்க லியானோ முன்னாடியே ஒரு பர்சன் வருவானா, அங்க போரஸ் கிட்ட கேக்குறான், அதெல்லாம் உங்களை யாரு பண்ண சொன்னா? நான் வந்து இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும். ஏன்னா அப்பதான் என்னோட பிரதரோட கனெக்ஷனை பத்தி எனக்கு தெரிய வரும். ஆனா இப்போதைக்கு நான் வந்து இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் நான் தப்பிக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த விஷயம் போரஸுக்கு தெரிய வந்தோடனே அங்க போரஸும் சொல்றான், என்னப்பா லியான், நீ வந்து இங்கிலிருந்து தப்பிக்கலன்னு பாக்குறியா? உன்னால முடியாது. ஏன்னா இந்த இடம் இங்க பார்த்தாலும் லெவல் 9 மேஜிக் பேரியரால கவர் ஆயிருக்கு. உன்னால தப்பிக்க முடியாது. அதுக்குள்ளேயே அங்க ஒரு வாய்ஸும் வந்து, போதும் லியான் நிறுத்து. நான் இது வரைக்கும் லைஃப் முழுக்க அவன் ஃபாலோ பண்ண அவனோட பிரதர் தான் அது, அகல் பெல்ஃபோர்டு. லியான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல. இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்டா இருக்குது அவனோட பிரதர் தானு. அங்க லியானுக்கு எதுவுமே புரியல. அவன் அப்படியே முட்டி போட்டு யோசிக்கிறான், நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா? எனக்கு வந்து புரியல. ஆனா இதுக்கு அந்த பெல்ஃபோர் அவன் வந்து ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றான். பக்கத்துல இருக்க அந்த ஆரா அதெல்லாம் பார்க்கும் போதே என்னால சொல்ல முடியுது, இந்த ஒரு கொலைக்காரனை தாண்டி வேற எதுவும் இல்ல. என்னால உன்னை மனுஷனு கூட சொல்ல முடியாது இதுக்கு மேல. ஏன்னா நீ ஏமாத்தினது போதும்டா. நீ வந்து ஒரு கொலைக்காரன். இத்தனை வருஷமா நீ வந்து எங்களை ஏமாத்திருக்க. இதெல்லாம் கேட்டு லியான் ரொம்பவும் கஷ்டப்படுறான். 20 வருஷத்துக்கு ஒரு நாய் மாதிரி எல்லாத்துக்கும் அவன் உழைச்சான். இவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் அவன் பண்ணான். ஆனா கடைசியில நம்ம லியான் இப்படி ஏமாந்து போன அவன் எதிரே பார்க்கல. எனக்கு வந்து இதெல்லாம் யோசிக்கும் போதே ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா டீமன் கிங்கோட ஆர்மி கான்டினென்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்ததுன்னா, ஆனா இப்போ என்னையே இவங்க எதுக்கு இப்படி பண்ணாங்க? அதனால நம்ம லியானை சுத்தி ஒரு பயங்கரமான ஆரா வெளிவந்து லியானோ சொல்றான், வந்து இவனை விட்டு வைக்க போறது இல்ல. ஏன்னா இவன் என்னை ஏமாத்திட்டான். அதனால என்னோட உடம்பே பிரேக் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இவனை கொல்லதான் போறேன். நான் வந்து யாருன்னு இவனுக்கு காட்டணும். மானவை பார்த்து எல்லாருமே அவ்வளோ ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவன் கிட்ட இந்த அளவுக்கு மானா இருக்கு. கண்டிப்பா அவன் வந்து ஒரு ஹியூமனா இருக்க வாய்ப்பே இல்லை. அங்க லியான் அவனோட பிரதரை நோக்கி பயங்கர வேகமா வரான் கொல்றதுக்கு. கடைசியில அந்த பேரியரை அவனால எதுவுமே பண்ண முடியல. அவனோட ஹோலி ப்ரொடெக்ஷன் அந்த பேரியரை தாண்டி அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஒரு வாய்ப்பை வச்சு அந்த ஹோலி சார்ட் ஆஃப் லைட் அதை வச்சு அவன் கொல்றான். என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உனக்கு வழியே இல்லாத சாவை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து உன்னோட உண்மையான கலரை காட்டிட்ட. எனக்கு தெரியும் உனக்குள்ள அந்த டீமன் அது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்ததுன்னு. அதனால தான் நான் எப்பயுமே உன்னை நம்பவே இல்லை. ஸோ எந்த போறியா? சரி வாங்க நம்ம எல்லாருமே இங்கிலேருந்து போகலாம். நான் வந்து எதிர்பார்க்கல என்னோட நிலைமை இது வந்து இப்படிதான் முடியும்னு. இன்னும் ஒரு ஃபூலிஷான லைஃபா இருக்கல என்னோட லைஃப். உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். நான் என்னோட பிரதருக்காக நான் எவ்வளோ விஷயத்த பண்ணேன். நான் கடைசியில நான் வந்து இப்படிதான் இறக்குற மாதிரி இருக்கு. எனக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்காதா? எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படியே சீன் பிளாங்க் அவுட் ஆகுது. அங்க ஒரு வாய்ஸ் ஒண்டி தான் கேக்குது, மாஸ்டர் எவ்வளவு நேரம் நீங்க தூங்க போறீங்க? எழுந்துக்கோங்க. இதே மாதிரி தூங்கினேதான் இருக்க போறீங்களா? நீங்க ரெடி ஆகணும். சோ எழுந்துக்கோங்க. அட இருங்க, நான் என்ன ஆச்சுன்னு சொல்றேன். ஆச்சுன்னா நம்ம ஹீரோனோட பாஸ்ட் செல்ஃபுக்கு வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் கதையை வந்து அவனால மாத்த முடியுதா? யாரு வந்து ஹீரோவோட அண்ணக்காரனோட திசையை மாத்தினா அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த ஹோலிஸோட அவன் வெட்டி விட்டுருவான். பாத்தீங்களா? அதெல்லாம் இனிமே தான் நடக்க போகுது. ஸோ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க. நான் நீங்க 2K லைக்கை குத்தா முடியுதான் என்னால இதை கண்டினியூவா போட முடியும். அப்படி வரல நான் டிராப் அவுட் பண்ற மாதிரி ஆயிடும். இப்படி வாங்க நம்ம எப்பிக்க கண்டினியூ பண்ணலாம். ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் வந்து எங்க இருக்கேன்? அதாவது நான் இவங்களை பாக்குறேன்னா அப்போ நான் என்ன கனவு கண்டேனா எனக்கு புரியல. ஏன்னா இவங்கள நான் கடைசியா பார்த்தது அது வந்து 20 வருஷம் இருக்கும். ஆமா மாஸ்டர், என்ன நீங்க கனவு எதோ நீங்க புலமின் இருக்கீங்க? எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி தூங்க போறீங்க? உங்களோட பிராக்டிக்ஸ் வேற இருக்கு. அதை நீங்க எப்ப பண்ண போறீங்க? இப்பதான் ஹீரோக்கே புரிய வருது. அதாவது இந்த பொண்ணு இருக்கல, இவளோட பேரு இலாயா. இவ தான் பாஸ்ட்ல மெய்டா இருந்திருக்கா. இவளை பார்த்து ஒரு 20 வருஷம் இருக்கும். இவளை நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் அப்படியே இருக்கா. அங்க இருக்கிற ரூமு ஃபர்னிச்சரு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு.
அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அவன் சைல்ட்ஹுட்டுக்கே அவன் திரும்பவும் வந்துட்டான். அதாவது கிட்டத்தட்ட அவன் டீனேஜ் பையனா இருப்பான்ல அந்த ஏஜுக்கு வந்துட்டான். மாஸ்டர் நீங்க வந்து என்ன யோசனை இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரைனிங்க்கு டைம் ஆகுது. ஹீரோ ஏதாச்சும் சொல்றதுக்குள்ளேயே அவங்க வந்து ட்ரைனிங்க்கு ரெடி பண்ணி அங்க கொண்டு போறாங்க. அதான் லியானுக்கும் பிளாஷ் கேட்டா எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. இந்த இடத்துல தான் 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். இதுவும் நம்ம லியானுக்கும் அந்த பெல்ஃபோர்டா இருக்கிற அந்த பிரதர் காரனுக்கும் தான். அங்கதான் பெல்ஃபோர்டோட அம்மாவும் இருக்காங்க. இவங்க தான் டியூக்கோட ஒரு லீகலான ஒய்ஃபா. அங்க இவங்களும் மேட்சை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்பதான் நம்ம லியானுக்கு போன வாழ்க்கையில என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. போன வாழ்க்கையில இதே மாதிரி தான் நம்ம லியான் சண்டை போடலான்னு வந்திருப்பான். கடைசியில அந்த மேட்ச்ல அவன் தோத்து போந்துதான் மிச்சம். எல்லாருமே அவனை பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க. கடைசியில அவங்க அப்பாவும் போகும்போதே சொன்னாரு, லியான் என்ன மன்னிச்சிரு, உன்னை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. கடைசியா அந்த சண்டையால தான் எல்லா விஷயமும் அப்படியே மாறி போச்சு. அதுக்கப்புறம் என்ன எங்க அப்பா வந்து சுத்தமா கண்டுக்கவே இல்லை. நீ அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த மீடுகாரியும் சொல்றான், லியானு நான் வேணா ஒரு ஐடியா தரட்டா, அவரு கூட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன பண்ணுங்க, சலண்டர் ஆயிடுங்க. அது பரவாயில்ல, எனக்கு வந்து எதுவும் ஆகாது. ஈவன் இப்ப கூட பாருங்க மீடு கூட ஒரு மாதிரி ரொம்ப கீழ்த்தனமா தான் பாக்குறாங்க, நல்லா ஜெயிக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து பின்னாடி அந்த மீடும் கத்துறாங்க, மாஸ்டர் நீங்க வந்து ஜாக்கிரதையா சண்டை போடுங்க, உங்களுக்கு அடிப்படக்கூடாது. நான் வந்து இப்போ பழைய ஏஜுக்கு வந்துட்டேன். என்னோட ஸ்ட்ரென்த் அதுவும் சேமா தான் இருக்கு. நான் என்னோட சென்சேஷன் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நான் பாக்குறது இது ஒன்னும் கனவு இல்ல. அதே மாதிரி இது என்ன ஒரு மேஜிக்கா இல்ல ஒரு இல்லூஷனா வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அப்படியே பாஸ்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பெல்ஃபோர்டும் வந்து கேக்குறான், அட பிரதர் என்ன ஆச்சு, வந்து இப்போதைக்கு பயந்து ஓடி போயிடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஓடி போகல. ஆனா நான் வந்து இப்போ பாஸ்டுக்கு வந்துட்டேன். சோ என்னால இப்போ விஷயத்த மாத்த முடியும்னு நினைக்கிறேன். உங்க ஃபாதரா இருக்க அவரு அங்க சொல்றாரு, சீக்கிரம் சண்டையை நீங்க ஆரம்பிக்கலாம். ஆமா என்னடா மடையா, நீ வந்து என்ன பண்ணிருக்க, வா சண்டை போடு. பெல்ஃபோர்டு செம்ம வேகமா வந்து தாக்க வரான். நம்ம ஹீரோக்கு அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா தெரியுது. ஏன்னா அவனோட பாஸ்ட்ல இதெல்லாம் அவனுக்கு எதுவும் இல்ல, ஏகப்பட்ட ஸ்வாட்மேன்ஷிப்பையும் அவன் கத்துருப்பான். அதனால அசால்ட்டாவே அவனால டாச் பண்ண முடியுது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனால எப்படி என்னோட அட்டாக்கை டாச் பண்ண முடியுது, அங்க திரும்பவும் தாக்கலான்னு வந்தா ஒரே ஒரு அட்டாக் தான், அதுலயே அந்த ஸ்வாட அப்படியே பறக்க விட்டுறான். ஆளு தாக்க வந்தா சும்மா காலையே தட்டி விடுறான். இதனால அங்கேயே அவன் விழுந்துறான். இதை பார்த்து பெல்ஃபோர்டோட அம்மாலாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோக்கு அவனை பார்க்கும் போதே போன வாழ்க்கையில என்னென்ன ஆச்சோ அதெல்லாம் சடனா அவனுக்கு ஞாபகம் வருது. போன வாழ்க்கையில இவன் வந்து தோத்து போயிருப்பான். அந்த டைம்ல இவன் வந்து அப்படியே விட்டுருக்கணும். ஆனா அது எதையுமே பண்ணாம மத்தவங்க முன்னாடி என்ன வந்து பயங்கரமா அவன் புலி பண்ணான். இந்த ஒன்னியத்துல நான் அகாடமியை அட்டென்ட் பண்ணும் போதும் என்ன பயங்கரமா புலி பண்ண ஆரம்பிச்சான். இப்போ அது எல்லாத்துக்குமே நான் ரிவெஞ்ச் கொடுக்குற ஒரு டைம் நினைக்கிறேன். நான் இந்த வாழ்க்கைய என்னால அசால்ட்டாவே மாத்த முடியும். இதுக்கப்புறம் அவனோட நிலைமையை காட்டுறாங்க. அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அப்புறம் அவங்க போவாங்களா, அங்க போகும்போதே அவங்க அம்மாவும் அப்படியே கிராஸ் ஆகுறாங்க. பார்த்தோன்னே அவன் வந்து வேணும்ட்டே கலாய்க்கிறதுக்காகவே அவன் கேட்கறான், என்ன அவனோட நிலைமை ஓகேவா இருக்கா மேடம், நல்லாவே தெரியும் நீ வேணும்ட்டே தான் இதை கேட்குற, எவ்வளவு விஷயத்த நீ பண்ணிருக்க, உங்களுக்கு என்ன தெரியாதா, இப்படிதான் டியூல வந்து ஒர்க் ஆகும், உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன். இதை கேட்ட உடனே அவங்க அப்படியே தப்பா பேசுறாங்க. ஆமா இல்லையா பின்ன, பொடி அம்மாவோ அதே மாதிரிதான் புள்ளியும், மாதிரி ஒருத்தெல்லாம் பிறக்கிறதுக்கே சாபக்கிடு, நீலாம் எதுக்குடா பிறந்த, அம்மா மாதிரியே நீயும் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. இதை கேட்டோடனே அவனுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. எப்படியாச்சும் அவளை கொல்லணும்னா தோந்து. ஆனா அப்படி எல்லாம் அவன் ஒன்னும் பண்ணல. பதிலா ஒரே ஒரு வார்த்தையை தான் அவன் சொல்றான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, எப்படியோ அகாடமிக்கு அவன் என் கூட தான் வர மாதிரி இருக்கும். சோ நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து அவனை நல்லாவே பாத்துக்கிறேன், என்ன ஓகேவா. நீங்க யோசிக்கிற மாதிரி தான் அவனோட காலு கையெல்லாம் பத்திரமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாவுது. யாரு நீ வந்து என் கிட்டே இந்த அளவுக்கு வல்கரா பேசுற. அதுக்குள்ளேயே அங்க டியூக் வந்து தடுக்கிறாரு. இந்த மாதிரி எங்களுக்கு டைம் ஆகுது, அதனால நாங்க வந்து இங்க இருந்து போகணும். அதனாலயே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கா அங்க சிரிப்பா இருக்கு இந்த விஷயம். சீன்ல நம்ம ஹீரோவோட அப்பாவும் அங்க இன்வைட் பண்ணிருப்பாரு. இப்பதான் ஹீரோவோட அப்பாவே சொல்றாரு, அப்பா மகனே உட்காரு. இப்பதான் நம்ம லியானோட அப்பாவை பத்தியே நம்மளுக்கு தெரிய வருது. இவர் வந்து இந்த கான்டினென்ட்க்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாதிரி. டீமன்ஸை இவர் வந்து இன்வைடர் பண்ணவே இல்லை. யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல இவர் இருக்கும் போது இந்த கான்டினென்ட்டை தாக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவருக்கு பலம் இருக்கு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து ஒரு ஸ்டூபிடானவன் தான். இப்பதான் அவரே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் எதிர்பார்க்கல, நீ அவன் அட்டாக் பண்ணும் போது அசால்ட்டா டாச் பண்ண வந்து அதை எங்கல இருந்து கத்துக்கன, நீ பண்றது ரொம்ப அக்யூரேட்டா இருந்துச்சு. நீ என்ன ஸ்வாட்மேன்ஷிப் எங்கேயாச்சும் கத்துக்கினியா என்ன, நீ இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஷார்ப்பா இருந்தது இல்ல அப்படின்னு இல்ல, நான் வந்து எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணுவேன்னா, சோ இந்த அளவுக்கு எனக்குள்ள திறமை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, எனக்கு வந்து தெரியாம போயிடுச்சு.
உனக்குள்ள இந்த அளவுக்கு எக்ஸலண்டான திறமெல்லாம் மறைஞ்சிருக்குன்னு வந்து என்ன ஆசைப்படுவேன்னா, அதாவது மற்றவங்களுக்கு என்னோட அட்டென்ஷனை தரக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவேன். அதனால தான் அவளுக்கும் இதை பத்தி வெளியில யாருக்கும் தெரியாது. சரி, அது இருக்கட்டும். ஆனா நீ எக்ஸ்ட்ரா வாங்க சில பல விஷயத்த பண்ணல. சொல்ல போனா ஒரு அன்னெசரியான விஷயம் தான். ஹீரோவும் யோசிக்கிறான், இவர் என்ன டெஸ்ட் பண்ண பாக்குறாரா இருக்கலாம். இது வந்து நான் சும்மா தான் அப்படி பண்ணேன். அதாவது அப்போதான் அவனுக்கு பேட்டல்னா என்னன்னு தெரியும்ல. கேட்டவனே ஒரு பயங்கரமா சிரிக்கிறாரு. பரவாயில்ல, நான் வந்து இதை எதிர்பார்க்கல. உனக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னா கண்டிப்பா வந்து ஏசலுக்கு ஒன் டே ஒரு கிரேட் அண்ணா சப்போர்ட்டா இருப்பேன். கேட்டவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இது அதே பர்சன் தான். அதுதான் நம்ம ஹீரோவை கொண்டு இருப்பான். இப்போ ஹேசலுக்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஆகுது. நீ எதுவும் கவலைப்பட வேணாம், நீ இதை ஒத்துக்கினாலே போதும். இதுக்கு பதிலா உனக்கு என்ன வேணுமோ எல்லா விஷயமும் கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். அப்படியான பேட்டலோட ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அப்போதான் என்னால ஆக்சலுக்கு காட்ட முடியும், அதாவது என்னால என்ன பண்ண முடியும்னு. வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்துக்கும் உனக்கு பல மடங்கு ரொம்ப டபுளா நான் கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் இந்த விஷயம் மெய்டுக்கு தெரிய வர மெய்டு வந்து பயங்கரமா கத்துறாங்க. மாஸ்டர், நீங்க வந்து என்ன கேட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா? போற விஷயம் அது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். நாங்க ஏகப்பட்ட மாஸ்டர்லாம் இருக்கோம், அதுங்களாம் ரொம்ப கிரீப்பியா இருக்கும். ஏன்னா அந்த ஏரியா வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டு, எப்பயுமே சண்டை வந்து ஏற்பட்டேனே இருக்கும். இப்பதான் நம்ம ஹீரோவே நம்ம கிட்ட சொல்றான். வந்து கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வந்து எனக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்தாரு. என்னன்னா வந்து இன்னமும் அங்க போறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு காட்டணுமா, அதுவும் ஒரே மாசத்துல. அப்புறம் என்னால அங்க போக முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நான் பில்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ ரொம்ப வீக்கா இருக்கேன். என்னோட மேஜிக் அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறையவே ட்ரைனிங் பண்ணி என்னையே நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். அப்பதான் என்னால பழையபடி மாற முடியும். குள்ளேயே டோர் திறக்கிற சவுண்டும் வந்து அங்க ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா கத்துறான். அம்மா, நீ என்ன யோசனை இருக்க? உன்னோட மைண்ட்ல நீ அவனை தோக்கடிச்சிட்டா நீ பெரிய ஆளுன்னு நினைக்கிறியா? பொண்ணு வேற யாரும் இல்ல, இவளோட பேரு ஆலிஸ். இவ தான் நம்ம ஹீரோட அக்கா காரி. அட ஆலிஸ், என்னை வந்து போக விடுறியா? நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுதா? நீ வந்து பேட்டலோட ஃப்ரண்ட் லைனுக்கு போகலான்னு ஆசைப்படுறியா? நான் உன்னை போக விட மாட்டேன். வா ரூஃபுக்கு, என் கூட ஒரு பேட்டில் பண்ண. நீ 3 மிச்சம் தொடர்ந்து அப்படியே என் கூட சண்டை போட்டான். அப்போ நான் ஒத்துக்கிறேன், உன்னால அங்க போக முடியும்னு. ஆனா உண்மையிலேயே நம்ம இதை பண்ணணுமா? ஆமா இல்லையா? என்ன உனக்கு நான் காட்டணும் அங்க போறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. சரி, ஏதோ ஒண்ணு, நீ சண்டைக்காக அந்த ஸ்வாடை எடு, வா என் கூட சண்டை போடு. அப்பதான் நான் சண்டை போட்டேன். காலையில சண்டை போட்டு ஒரு நாள் கூட ஆகல. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அதுக்குள்ளேயே அவ தாக்க வரா. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தடுக்கிறான். பார்த்த ஆலிஸ் ரொம்ப ஷாக் ஆவரா. என்னது, இவன் பிளாக் பண்ணிட்டானா? இவனுக்கு 10 வயசு தான். இவனால என்னோட அட்டாக்கை எப்படி பிளாக் பண்ண முடியுது? ஏன்னா நான் வச்சிருக்கிறது ஒரு தடியான சோடு, அவன் கிட்ட இருக்கிறது ஒரு திக்கான சோடு. இது என்ன கண்டிப்பா ஒரு லக்கா இருக்குமா? இல்ல, நான் அவனை விட்டு வைக்க போறது இல்ல. ஆலிஸ பார்க்கும் போதே அவனுக்கு தெரிஞ்சு போயிது. அட, நான் வந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஆலிஸ் தாக்குற ஒரு தாக்குதலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ எப்படியாதான் அந்த அட்டாக்கை பிளாக்கே பண்றான். திரும்பவும் தாக்க வந்தா ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். இந்த இடத்துல அவனால அவனையே நம்ப முடியல. இப்போ அவன் தப்பிக்கலன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துல அவ வந்து கண்டிப்பா எனக்கு ஒண்ணு இருப்பா. அதே மாதிரி என்னோட ஸ்கில்லுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்போ என்கிட்ட என்னோட பழைய ஸ்ட்ரென்த் வந்து இல்ல. அதனால என்னால அந்த ஸ்கில்ஸை இப்போ பயன்படுத்த முடியாது. இன்னுமா அந்த 3 மினிட்ஸ் வந்து முடியல. நான் இந்த மாதிரி என்னோட வீக்கான பாடியை வச்சு, அந்த வீக்கான சோடை வச்சும் என்னால எப்படி அவ கூட சண்டை போட முடியும்? நான் ஆல்மோஸ்ட் என்னோட லிமிட்ல இருக்கேன். அங்க ஆலிஸும் ஏதோ ஒரு ஸ்பெல்ல போடுறா. அங்க ஹீரோ இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவறான். போடுற அந்த ஸ்பெல் அது 6 ஸ்டார்ல இருக்க ஒரு மேஜிக் ஸ்பெல் தான். ஹீரோ சொல்றதுலயே நம்மளுக்கு தெரியுது இந்த அட்டாக் எவ்வளவு பயங்கரமான அட்டாக்னு. நம்ம ஹீரோவும் அங்க எஜ்ஜில நின்று இருக்கான். விட்டா அவன் விழுற மாதிரி ஆயிடும். இவ வந்து பண்றதுலயே நல்லா சொல்ல முடியுது, இவ என்ன கொல்றதுக்கு தான் பாக்குறான்னு. ஆனா ஈவன் நான் இப்ப அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணாலும் கண்டிப்பா நான் இங்கில இருந்து கீழே விழுற மாதிரி தான் ஆகும். எனக்கும் வேற வழி இல்ல, நான் வந்து அவரு மேலதான் ரிலே ஆகணும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க பயங்கரமா தாக்க போறான். ஆலிஸும் பயங்கரமா தாக்க வரா. அங்க ஹீரோ ஒரே ஒரு வார்த்தையை சொல்றான், சீக்கிரமா வாங்க ஹெல்கன். இப்படி உங்க சொன்ன தசைக்குன்னு நடுவுல ஹெல்கன் வந்து தடுக்கிறாரு. 2 பேருமே நித்துங்க. சாலிஸ், உங்களோட ஆப்பனண்ட் மேல இந்த அளவுக்கு நீங்க ஹாஷா போக கூடாது. இல்ல வேலை நீ வந்து வந்த இல்லனா என்ன ஆயிருக்கும். அப்புறம் தான் ஆலிஸ்கே புரியவது, அவ வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிருப்பாளே. இதனால அவ மன்னிப்பு கேக்குறா. என்ன மன்னிச்சிரு, நான் வந்து தெரியாதனமா தான் இப்படி பண்ணேன். நீ வந்து அங்க போகணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல, அதனால உண்டிதான் நான் இப்படி பண்ணனே. அவளோட ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவே புரியுது. இவருக்கால இவளோட பேரு ஆலிஸ், அதுக்கும் மேல இவளுக்குன்னு ஒரு பேரும் இருக்கு, காட்ஸ் சைல்டுன்னு. இதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சல் அவன் வருவான். அவன் தான் கார்டியன் ஆஃப் கான்டினென்டா இருந்தான். ஆனா இவங்க நைட்ஸ்ல ஜாயின் பண்ண சில பல நாள்லயே ஆலிஸ் இறந்து போயிரா. ஆலிஸ், நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? இந்த வாட்டி நான் வந்து உன்னை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண போறேன். நான் உன்னை சாக விட மாட்டேன். இந்த வாட்டி எனக்கான வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் அந்த டீமன்ஸோட அடைஞ்சு எல்லாத்தையுமே நான் மாத்த போறேன். இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாவான்னு நீங்க தான் சொல்லணும். இதுக்கு நான் ஒரே ஒரு எபிசோட் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பொறுத்து தான் வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு வேணாமான்னு எனக்கு தெரியும். லைக்கை நிறையவே தட்டி விடுங்க, ஏன்னா அதை பொறுத்து தான் என்னால் வீடியோஸை போடவே முடியும். அப்படி கண்டினியூ பண்ணலன்னா கீழே ஒரே ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. நம்மளும் இதை கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த டீமன்ஸோட
கிடைக்கும். அப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த ஸ்வாடை சூஸ் பண்ற சீன் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன ரிவெஞ்ச கொடுத்தானா இல்லையா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆக்சலை பத்தி இவன் சொல்ற எல்லா விஷயமும் ஃபியூச்சர்ல நடக்க வேண்டிய விஷயம். அதாவது அடிக்கடி இவன் ஆக்சலை பத்தி பேசுறான்ல, ஃபியூச்சரை மீன் பண்ணி தான் பேசுறான். சோ குழம்பாதீங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.